சார், நிரந்தர டிஜிபி என்பது அல்ல, பொறுப்பு டிஜிபி என்பதை அறிமுகப்படுத்தியவர்களே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் தான். அதிமுக ஆட்சியிலே தான் தமிழ்நாட்டிலே பொறுப்பு டிஜிபி அறிமுகப்படுத்தப்பட்டார். திரு ராமானுஜம் பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்பட்டார். உளவுத்துறை டிஜிபியாகவும் அதே நேரத்திலே சட்டம் ஒழுங்கு டிஜிபி பொறுப்பிலையும் நியமிக்கப்பட்டார். அதேபோல் திரு ராஜேந்திரன் அவர்கள் பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்பட்டார். இப்படி நியமிக்கப்பட்ட உதாரணங்கள் தமிழ்நாட்டிலே அவர்கள் ஆட்சியிலே நடந்திருக்கிறது. இப்பொழுது மட்டும் ஏன் இந்த அவசரம் அவர்களுக்கு? இல்லைங்க, அதாவது என்ன சொல்லுகிறோம், பட்டியல் அனுப்புகிறோம், கேட்கிறோம், கேட்பதற்கு கொண்டான பெயர்கள் இல்லாமல் எதிர்வினையான பெயர்கள் அனுப்பப்படுகின்ற பொழுது அதிலே சில மாற்றங்களை செய்து தாருங்கள் என்று கேட்கின்ற உரிமை மாநில அரசுக்கு இருக்கிறது. எங்களுடைய உரிமையைத்தான் கேட்டிருக்கின்றோம். அந்த உரிமையை கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது?